அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இன்று கூட நாம் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா பொங்கல். அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம வேதத்தில் இருந்து தான் நிறைய ஃபெஸ்டிவல்லாம் வந்திருக்கு. ஆனால் அது நிறைய மறைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பொங்கல் கூட பார்த்திங்கன்னா நம்ம வேதத்துலேருந்து தான் அது உருவாயிருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் யோசுவா புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம் எடுத்திங்கன்னா, முதல் மாதம் 19ஆம் 4வது அதிகாரம் 19வது வசனம், முதல் மாதம் 10ஆம் தேதி அவர்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவின் கீழுள்ள கீழ்காலில் பாளையம் இறங்கினார்கள். அங்கே தங்கியிருக்காங்க. யோர்தான் ஆற்று அது பிரிஞ்சிச்சிங்கள பிரிஞ்சு அவங்க வரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கும்போது அந்த யோர்தான் ஆசாரியர் தூக்கிட்டு போகும்போது உடன்படிக்கை பெட்டியோடு நிற்பாங்க. அப்போ யோர்தான் 2ஆக பிரியும். அப்போ மக்கள் இந்த சைட்லேருந்து அந்த சைடு கடந்து போவாங்க. கடைசியாக உடன்படிக்கை பெட்டி எடுத்து ஆசாரியர்கள் வருவாங்க. வந்த பிறகும் அது யோர்தான் மூடிடும். அப்போ அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த எரிகோக்குள்ளே வராங்க. அங்கே எரிகோ கீழே உள்ள ஒரு மலை பிரதேசத்துக்கு நடுவில் கீழ்கால் அந்த இடத்துல அவங்க தங்கி பாளையம் இறங்கி அங்கே தங்குறாங்க. அன்றைக்கு அவங்க தங்கிடுறாங்க. அதாவது இது யோசுவா 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசுவா 5வது அதிகாரம் 10, 11, 12 வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 10வது வசனம், யோசுவா 5வது அதிகாரம் 10வது வசனம், அவர்கள் கீழ்காலில் மாதத்தின் 14வது நாள் கீழ்காலில் பஸ்கா கொண்டாடினார்கள். அந்த பஸ்கா பண்டிகை எப்படி எகிப்திலேருந்து அவங்க கிளம்பும்போது ஆடு வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து அவங்க வீட்டு வாசலில் தடவி அந்த ஆடை அன்னைக்கே சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் கிளம்புனாங்க பார்த்தீங்களா, அதான் முதல் பஸ்கா. அப்போ அந்த பஸ்கா பண்டிகையை அவங்க அந்த கீழ்காலில் முதல் மாதம் 14ஆம் தேதி அதை கொண்டாடுறாங்க. 14ஆம் தேதி நைட்டு கொண்டாடுறாங்க. கொண்டாடி அந்த பஸ்கா கொண்டாடிட்டதுக்கு அப்புறம் யோசுவா 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே அந்த வயல்வெளியில் அப்படி வரும்போது அங்கே இருக்கிற தானியங்களையும் கீழே உள்ள தானியங்களையும் அப்புறம் அந்த சுட்ட கதிர்களையும் அவங்க சாப்பிட்றாங்க. அவங்க தானியங்களையும் சுட்ட கதிர்களையும் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. அது சாப்பிடும்போது வானத்தில் இருந்த வந்த மண்ணா நின்றுச்சுங்க. இப்போ நம்ம பொங்கல் பார்த்திங்கன்னா இன்னைக்கு 14, 15, 16, 14 அது நீங்கள் இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி பஸ்கா கொண்டாடுறது. மாதத்தின் முதல் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா கொண்டாடுறாங்க. 15ஆம் தேதி தானியத்தை புசிக்கிறாங்க. இப்போ பொங்கல் பண்டிகை என்னென்னா அந்த தானியம் அரிசி கதிர் அதை வச்சு தான் நம்ம பொங்கல் வச்சு எல்லாம் ஒரு கோலம் போட்டு ஒரு புது புடவை தமிழர் திருநாள், நம்ம தமிழர் திருநாளாக அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம். ஆக்சுவலாக நம்மளுக்கும் பைபிளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குங்க. நம்ம தமிழர்களுக்கும் வேதத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஆனால் அது எப்படின்னு தெரில. அந்த 12 கோத்திரத்தில் ஒன்றா இல்லை நோவா காலத்து பசங்களில் 3 பேரில் ஒரு ஃபேமிலியா அப்படின்னு தெரியலங்க. ஆனால் நம்மளுக்கும் வேதத்துக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. அந்த பாருங்கள் 14ஆம் தேதி பஸ்கா கொண்டாடினாங்க. 15ஆம் தேதி அவங்க அந்த வயலோடு அந்த வயல் பக்கமாக வரும்போது அந்த தானியங்களை பிச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அந்த கதிர்களை சுட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு இருக்குது. அடுத்தது 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா யோசுவா 5வது அதிகாரம் 12வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தானியத்தை புசிச்சாங்க இல்லையா, அன்னையோடு மண்ணா நின்றுச்சுங்களாம். வானத்துலேருந்து அது வரைக்கும் வந்துட்டு இருந்த மண்ணா அதுக்கப்புறம் மண்ணா வரலையாங்க, அதோட மண்ணா நின்றுச்சு. அவங்க பூமியுடைய தானியத்தை புசிக்கும்போது வானத்துலேருந்து இறங்கி வந்த மண்ணா நின்றுச்சு. இப்போ நம்ம கூட பொங்கல் எப்படி கொண்டாடுறோம் பாருங்கள், 14, 15, 16 இல்லையா, இப்படி தான் நம்ம கொண்டாடுறோம். 3 நாள் கொண்டாடுறோம். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அந்த முதல் மாதத்தில் 14ஆம் தேதி பஸ்கா கொண்டாடுறாங்க. 15ஆம் தேதி அந்த கதிர்களை சாப்பிட்றாங்க.
அடுத்த நாள் வந்து மண்ணா நின்றுது. அடுத்தது அவங்க பூமியில் உள்ள தானியங்களை தான் புசித்து சாப்பிட்றாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பொங்கலுக்கும் அந்த வேதத்துக்கும் எவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வேணா சந்தேகம் இருந்தால் அவங்க படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து யோசுவா 4வது அதிகாரம் 19வது வசனம் படிச்சிங்கன்னா, மாதத்தின் முதல் நாள் 10ஆம் தேதி அவர்கள் கீழ்காலில் யோர்தானை கடந்து கீழ்காலில் பாளையம் இறங்கினார்கள்னு வரும். அப்புறம் அப்படியே அடுத்த அதிகாரம் 5வது அதிகாரம், யோசுவா 5வது அதிகாரம் 10, 11, 12 படிச்சிங்கன்னா, அவர்கள் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகையை கொண்டாடினார்கள். 11வது வசனத்தை படிச்சிங்கன்னா, அவர்கள் 15ஆம் தேதி தானியத்தை புசித்தார்கள். 12வது வசனம் படிச்சிங்கன்னா, அன்றிலிருந்து மன்னா அவர்களிடம் நின்று போயிற்று அப்படின்னு வராங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம பைபிளுக்கும் நம்மளுக்கும் ஒரு ஒத்துமை. நம்ம தமிழர் திருநாளுக்கும் பைபிளுக்கும் உள்ள ஒத்துமை. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பொங்கலாக இருக்கலாம். இந்த வழிமரபை தான் வந்து நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு தெரியுதுங்க. ஏன்னா கடவுள் யாருன்னு தெரியாமல் அவங்க பஞ்சபூதங்களை கும்பிட்டாங்க இல்லையா? சூரியனை, மலையை இப்படிலாம் கும்பிட்டாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கடவுளுடைய தெரிஞ்சவங்களாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நாட்கள் பார்த்திங்கன்னா, முதல் மாதம் 14, 15, 16 இந்த 3 நாளும் வந்து அனுசரிக்கப்படுது. அப்போ வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் நம்மளுக்கும் நம்ம வேதத்துக்கும் இருக்குதுங்க. நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் படித்து பாருங்கள். எனக்கு தோணுனதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டேன். உங்களுக்கு அதில் ஏதாவது இது இருந்தால் நீங்கள் தயவுசெய்து அதை படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். நன்றி. இந்நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.